அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹமத்துல்லாஹி வரகாத்துஹு. எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்க அல்ஹம்துலில்லாஹ். நான் உங்களுடன் சில விஷயங்களை ஷேர் செய்யணும்னு நினைக்கிறேன். அந்த விஷயங்கள் மனதிற்கு மிகவும் கவலை தரக்கூடிய, வேதனை தரக்கூடிய செயல்களாகும். நம்முடைய முஸ்லிம்கள் எப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள்? நாம் முன்னால் சென்ற சமூக மக்கள்கள், இறை மறுப்பாளர்களை அல்லாஹு தாலா எப்படிப்பட்ட வேதனைகளையும் சோதனைகளையும் கொடுத்து அவர்களை அழித்தான் என்பதை குரானில் அல்லாஹு தாலா தெளிவாக தெரிவித்து இருக்கிறான். அப்படி இருக்கும் பொழுது நாம் இறை மறுப்பாளர்களின் லைஃப் ஸ்டைலை நாம் ஃபாலோ செய்கிறோம். சில முஸ்லீம்கள் நியூ இயர் என்று, பர்த்டே என்று, வெட்டிங் டே என்று, இந்த டே அந்த டே அப்படின்னு சொல்லிட்டு இறை மறுப்பாளர்களின் லைஃப் ஸ்டைலை நாம் ஃபாலோ செய்து மனதளவில் நாம் ரொம்பவும் சந்தோஷப்படுகிறோம். நமது கண்மணி நாயம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முஸ்லீம் என்பது ஒரு உடம்பை போன்றவர்களாகும். எல்லா உம்மத்தர்களும் ஓர் உடம்பை போன்றவர்கள். அந்த உடம்பில் ஒரு சிறு விரலுக்கு அடிபட்டாலும் சரி, நம்முடைய உடம்பு எப்படி வேதனைப்படுகிறதோ அதே மாதிரி முஸ்லிம்களில் ஓர் உம்மத்திற்கு எந்த மூலையில் அவருக்கு கஷ்டம் ஏற்பட்டாலும் நாம் இங்கு பார்த்து ரொம்ப மனசுக்கு கஷ்டப்படுறோம். நியூஸை பார்க்குறோம், நாம் துவா செய்கிறோம். துவா செய்வதோடு நாம் நிறுத்தி விடுகிறோம். ஆனால் நாம் எப்போ மாறுவோம்? இப்போ இவ்வளோ அழிவுகளை நாம் பார்த்த பிற்பாடையும் நாம் மாறாவிட்டால் எப்பொழுது மாறுவோம்? நாம் சில காலமாக பாலஸ்தீன் என்று சொல்லி அந்த மக்களை பற்றி நியூஸை பார்த்து நாம் மனசுக்கு கஷ்டப்பட்டு இருந்தோம். அங்கே சிறு சிறு குழந்தைகளினுடைய தலைகளெல்லாம் வெட்டப்பட்டது. ஆனால் இங்கு நாம் கேக் வெட்டி கொண்டாடுகிறோம். நாம் ஏன் இன்னும் கண்ணை மூடிக்கொண்டு தூங்குவது போல் பாசாங்கு செய்து கொண்டு இருக்கிறோம்? கண்ணை திறந்து எது நல்லது எது கெட்டது, அல்லாஹு தாலா குரானில் என்ன தெரிவித்திருக்கிறான், நம்மளுடைய தீனை பற்றி என்ன கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படிப்பட்ட சுன்னத் வழிமுறைகளை நமக்கு சொல்லி கொடுத்துருக்குறாங்க அப்படி என்று நாம் எப்பொழுதாவது அதை யோசித்து பார்த்திருக்கோமா? நாம் முஸ்லீம் என்ற ஒரு பெயரை வைத்துக்கொண்டு நாம் மற்ற எல்லா இறை மறுப்பாளர்களின் செயல்களை செய்து கொண்டிருக்கிறோம். குஃபார் மக்களுக்கு நடந்த அநீதி நமக்கு நடக்க எத்தனை நாழிகை யோசியுங்கள் கொஞ்சம். அல்லாஹு தாலா இயற்கை பேரிழிவுகளை தந்து, கொடிய நோய்களை தந்து, பூகம்பத்தை கொடுத்து, நிலநடுக்கத்தை தந்ததை பார்க்கவில்லையா? நாம் எத்தனையோ நாம் பார்த்து கொண்டு இருக்கிறோம். ஆனால் நாம் என்ன நினைக்கிறோம்? அங்கே எங்கேயோ நடக்குது, நாம் சேஃபாக தானே இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நாம் கண்ணை மூடிக்கொண்டு நமக்கு மனதிற்கு எது சந்தோஷமோ, நம்மளுடைய நஃப்ஸுக்கு எதை சந்தோஷம் கொடுக்கிறதோ அதை நம்ம ஃபாலோ செய்து கொண்டு இருக்கிறோம். நாம் ஃபாலோ செய்வது பத்தாதுன்ட்டு நம்ம குழந்தைகளுடைய விருப்பம் என்று கேக் கட் பண்ணி அந்த விஷயத்தை குழந்தைகளுக்கும் நாம் கொடுக்கிறோம். இன்னும் பள்ளிக்கூடங்களில் இறை நிராகரிப்பவர்கள் எத்தனையோ அந்த பொங்கல் என்று, தீபாவளி என்று, எல்லா ஃபெஸ்டிவலையும், கிறிஸ்மஸ்ன்னு, ஹோலி பண்டிகைன்ட்டு எத்தனையோ பள்ளிக்கூடங்களில் அவங்களுடைய ஃபெஸ்டிவலையே அவங்க கொண்டாடுறாங்க. ஆனாலும் அந்த பள்ளிக்கூடத்தில் படிக்கும் முஸ்லீம் பெண்கள், முஸ்லீம் பிள்ளைகள் அவர்களுடைய தாய்மார்கள் அந்த குழந்தைகளுக்கு அந்த ஃபெஸ்டிவலுக்கு லாயக்காக எல்லாவற்றையும் செய்து அனுப்புகிறாங்க. மனசுக்கு ரொம்ப சந்தோஷப்பட்டுக்கிறாங்க. ஆனால் எந்த பள்ளிக்கூடமும் யாரையும் கட்டாயப்படுத்துவதில்லை. அவரவர்கள் விருப்பப்படி செய்யலான்ட்டு தான் சொல்கிறாங்க. ஆனால் நாம் அவர்களுடைய லைஃப் ஸ்டைலை பார்த்து ஆசைப்பட்டு நாம் அதை ஃபாலோ செய்கிறோம். இதனால் குழந்தைகளுக்கு பிஞ்சு உள்ளத்திலிருந்தே நாம் விஷத்தை நாம் கொடுக்குறோம். நாம் கெட்டது பத்தாதுன்ட்டு நம்ம குழந்தைகளை கெடுவதால் இந்த சமூகமே முஸ்லீம் சமூகமே கெடுவதற்கு நாம் ஒரு காரணமாக ஆகிவிடுகிறோம். யோசித்து பாருங்கள். இப்பொழுதும்
நேரம் தாழ்த்த வேண்டாம். இப்பொழுதே இந்த நொடியே அல்லாவிடம் இறைந்து நீங்கள் மன்னிப்பு கேளுங்க. ஆனால் மன்னிப்பு கேட்டால் அந்த தவறை திரும்பவும் நான் செய்ய மாட்டேன் என்ற உறுதியுடன் அல்லாவிடம் மன்னிப்பு கேளுங்கள். அல்லாஹ் மிகவும் மன்னிப்பை வழங்குபவன், மன்னிப்பை விரும்புவன். அவன் அவசியம் நமக்கு இன்ஷா அல்லாஹ் மன்னிப்பை தருவான். எப்போதாவது யோசித்து பார்த்துருக்கீங்களா? குஃபார்கள் நம்முடைய தீனை ஃபாலோ செய்திருக்கிறாங்களா, சுன்னத்தை ஃபாலோ செய்திருக்கிறாங்களா அப்படின்ட்டு. ஏன்னா நாமே தீனை லேசாக தானே வச்சுருக்கிறோம். நாம் நினச்சா படிப்போம், நினச்சா இபாதத்தை விடுவதற்கு நாம் கொஞ்சமும் கஷ்டப்படுறதே இல்லை. அப்படி இருக்கும் பொழுது நாம் இதையெல்லாம் யோசிக்க முடியுமா? அல்லாஹு தாலா குரானில் எத்தனை தடவை கூறியிருக்கிறான், யா யுஹல்லசீன ஆமனு அத்தகுல்லா, அல்லாவை பயப்படுங்கள், அல்லாவுடைய சுன்னத் முறையும் தீன் படியும் நடங்கள், அல்லாவுடைய ஹக்கை நிறைவேற்றுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹு தாலா எத்தனை தடவை குரானில் கூறியிருக்கிறான். ஆனால் நாம் தீனை லேசாக வைத்துக்கிருக்கோம். அல்லாவுடைய ஜன்னத் நமக்காக வெயிட்டிங்கில் இருக்குது. ஆனால் நாம் இந்த குஃபார்களுடைய லைஃப் ஸ்டைலை நாம் செய்து கொண்டு அதுவும் இப்போ இருக்கிறவங்கெல்லாம் பர்த்டே வெட்டிங் டே அப்படின்னு சொல்கிறதில்ல, கெட் டுகெதர் அப்படின்னு சொல்லிடுறாங்க. நம்ம முன்னாள் சமூகத்தில் அல்லாஹு தாலா சனிக்கிழமை மீன் பிடிக்கக்கூடாது என்று கட்டளையிட்டார். ஆனால் அந்த சமூக மக்கள் என்ன செஞ்சாங்கன்னா, வெள்ளிக்கிழமையே போய் வலையை வீசிட்டு, சனிக்கிழமை தானே பிடிக்கக்கூடாது, வெள்ளிக்கிழமை போய் வலையை வீசிட்டு ஞாயிற்றுக்கிழமை போய் எடுத்துகிட்டு வந்தாங்க. அந்த மாதிரி இருக்கிறது இந்த கெட் டுகெதர்னு சொல்கிறது. மறுமையில் நாம் விட்னஸாக அழைக்கப்படுவோம். ஆனால் நம்முடைய நிலைமை எப்படி இருக்கிறது? இந்த குஃபார்களின் செயல்களை நாம் செய்யும்பொழுது நமக்கு மௌத்து வந்துவிட்டால் நாம் அல்லாஹ் தாலா நாம் அந்த கூட்டத்தோடு நம்மளை எழுப்புவான். அதே நாம் தீன் படி சுன்னத் வழிமுறைப்படி நாம் மௌத்தானால் அல்லாஹு தாலா நம்மை முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய உம்மத்துடைய குரூப்பாக நமக்கு எடுப்பான். நாம் அல்லாவிடம் இறைஞ்சி மன்னிப்பு கேட்கணும். அல்லாவுடைய உதவி நமக்கு தேவைன்னா நம்ம சொல்லிகிட்ருக்குறோம், நான் இத்தனை நமாஸ் படிக்கிறேன், நோன்பு இருக்கிறேன், ஜக்காத் கொடுக்குறேன், ஆனால் அல்லாஹால என்னுடைய துவாவையே கபூல் செய்கிறது இல்லையே அப்படின்னு யோசிக்கிறோம். ஆனால் இப்படிப்பட்ட செயல்களை நம் வாழ்க்கை முறையில் நாம் வழிமுறைகளாக செய்து கொண்டிருந்தால் அல்லாவுடைய மதத் எப்படி நமக்கு கிடைக்கும்? யோசித்து பாருங்கள். இப்பொழுதும் நாம் மாறாட்டினா இன்னும் எப்போ நாம் மாறுவோம்? இத்தனைக்கும் குஃபார்கள் நம்மளை ரைட்டு லெஃப்ட்டு அப்படின்ட்டு அடிக்கிறாங்க, நம்மளை கேவலப்படுத்துகிறாங்க, நம்மிடமிருந்து எல்லாவற்றையும் அபகரித்து நம்மளை நிர்கதியாக நிறுத்துகிறாங்க. அப்பாவும் நாம் நம்முடைய உலக விஷயத்திற்காக, நம்முடைய ஆசைக்காக, சிறிது நேர சந்தோஷத்திற்காக நம்முடைய தீனை நாம் லேசாக விட்டுவிடுகிறோம். யோசித்து பாருங்கள். இப்போவும் நான் மாறட்டேன்னா எப்போ மாறுவோம்? நாம் மனம் ரொம்ப வலிக்குது, ரொம்ப வேதனையாக இருக்கிறது. நாம் கெட்டு, நம்மளுடைய பிள்ளைகள் கெட்டு, இந்த சமூகமே கெடுவதற்காக நாம் காரணமாக ஆகக்கூடாது. இதை அதிகமாக பரப்புங்கள். எல்லாரிடம் நாம் நல்லா தானே இருக்கிறோம், நம்ம குழந்தைங்க நல்லா தானே இருக்கிறாங்க அப்படின்னு இருக்காதீங்க. எல்லாருக்கும் அல்லாஹ் தஆலா ஒவ்வொரு முஸ்லிமான உம்மத்திற்கும் ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குது. நம் ஹக்கை நாம் தவறவிடக்கூடாது. அதனால் நாம் இப்பொழுதே மாறணும். அல்லாஹ்விடம் மனமுருகி நாம் மன்னிப்பு கேட்கணும். இன்ஷா அல்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.